6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அரைவட்டத்தையும் அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 9 சென்டிமீட்டர் அளவுள்ள முக்கோணத்தையும் படத்தில் உள்ளவாறே இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தில் பரப்பளவை காண்க. பை = 3.14. வெரி குட் சலம். இப்போ போலாமா? என்னென்ன வடிவம் கொடுத்திருக்காங்க? அவங்களே கொடுத்துறாங்க. அரைவட்டத்தினுடைய விட்டம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6 சென்டிமீட்டர். முக்கோணத்தினுடைய உயரம் என்ன கொடுத்திருக்காங்க? 9 சென்டிமீட்டர். நானே சொல்றேன். இதான் உயரம். இது முக்கோணத்துக்கு எடுத்தா இது என்ன பக்கம் சொல்லுவோம்? முக்கோணத்துக்கு அதே அரைவட்டத்துக்கு எடுத்தா இது பேர் என்னது? இப்போ அரைவட்டத்தின் பரப்பளவையும் முக்கோணத்தினுடைய பரப்பளவையும் கேட்டா கொடுக்கப்பட்ட வடிவத்தினுடைய பரப்பளவு நமக்கு கிடைக்கும். அரைவட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு 2.5. அப்ப அரைவட்டத்தின் பரப்பளவு அரை பையா ஸ்கொயர். அப்ப பையினுடைய மதிப்பு 3.4. பையா ஸ்கொயர் பை 6 அப்படிங்கிறது என்னது? அரைவட்டத்துல இது முழு அளவு பேர் என்னது? ஆரம் எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போ 6ல பாதி 3 ஸ்கொயர் பெருக்கல் மேல கீழே கேன்சல். 11ல எத்தனை ரன் இருக்குது? 5 ரன் 10 மீதி 1 7 14 எப்படி சொல்ல பாருங்க. 9 7 63 க்கு 3 மீதி 4 9 5 45 கூட 6 சேர்த்தா 51 க்கு 1 மீதி 5 முக்கோணத்தின் பரப்பளவு போலாமா? முக்கோணத்தின் பரப்பளவு என்ன பண்ணணும்? அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் பெருக்குனா BH by அடிப்பக்கம் 6 நடுவுல பெருக்கல் என்ன நம்பர்? அது முழு எண்ணா இருக்கா? முழு எண்ணை எப்படி தசம வடிவில் எழுதணும்? 27.